ஏறுது அடி அந்த மேல் பக்கம் கிடந்த ரோட்டு துண்டை அப்படியே கலட்டி எடுத்துட்டு போடுது. நான் போகிறேன் அடுத்த பாலம். இது அடுத்த பாலம் வந்து முழுதாக சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த ரோட்டு இந்த கீழ் பக்கத்தை பாருங்க. ஐயோ ஓகே கொஞ்சம் ஆபத்து போல் தான் இருக்கிறது. ஓ அதான் இருக்கா பார்த்தோண்டு கொண்டு வந்தாங்களா? எப்படி இருக்கு ஏரியா? தண்ணியெல்லாம் இப்படி வீடுகள் இல்லாம இந்த பாலம் உடஞ்ச அப்புறம் போக்குவரத்து இல்லாம கஷ்டப்பட்டு நாங்கள் போன அழிவுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுக்குறதுக்கு பார்த்துட்டு பண்ணா அதில் போய் 15 நாள் அக்கா சொன்னா இறங்கி இருக்கிறீங்கன்னு தண்ணி வந்ததுக்கா வீடு. ஆமா கிளி கதைக்குதுண்ணே இப்படி அடி வெட்டுக்கிறாரு. ரோட் முழுக்க ரோட்டில் வந்து போட்டு விடாது. இல்லை தண்ணி தாங்கிருக்கு எல்லா இடம். வீடு வாசலில் உடஞ்சி வந்து போயிட்டு போட்டெல்லாம் கடலுக்கு போயிட்டு தண்ணி வந்து அடித்து வீடெல்லாம் உடஞ்சி போச்சு. இதுக்குள்ளே ரங்க இல்லாத நான் சுற்றி வந்து காட்டுறேன். எதிர்பார்க்கு இல்லை இந்த அளவுக்கு வந்து அடிக்கும் வீடாக கிடையாது இல்லை எல்லாம் அடித்து கவிட்டு வச்சிருக்கு. இந்த குப்பையெல்லாம் எந்த திசையிலேருந்து எப்படி கொண்டு வந்து இருந்தாலும் ஒதுக்கி இருக்கின்றது தெரியல. முகத்து வர்றதின் தற்போதைய நிலைமை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் TK பவின். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வந்து கொக்குலாயை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாயாத்து பாலம் வந்து உடஞ்சி வைக்கிறாங்க. ஸோ அதையும் இருக்கா பார்த்துட்டு அப்படியே கொக்குலாய் போகிறோம். அங்கே புளியமுனை, கொக்கு தொடுவாய், முகத்துவாரம் எல்லாம் வந்து சரியான தண்ணி வந்து மக்கள் எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். அந்த இடங்கள்ட்ட நேரடி கலநிலங்களை வந்து நான் எடுக்க போகிறேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து சிலாவத்தை சந்திக்கு வந்துட்டோம். சிலாவத்தை சந்தியாக திருப்பி அப்படியே இழுக்க வேண்டிய நேரம். ஸோ வீடியோஸை பாருங்க. சிலாவத்தை சந்தியால் திரும்ப போகிறோம். ஓகே சிலாவத்தை சேர்ந்து திரும்பிட்டோம். இப்போல்லாம் தண்ணி வடிஞ்சிட்டு. ஸோ இப்போ ஒரு மழை வர பிளான் ஒன்று இருக்குது. எத்தனை மணிக்கு வரும் வரையா லைட்டாக தூரிக்க ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் நேராக இழுத்தோண்டா சரி அப்படியே போனோண்டா நேராக அப்படியே நாயாத்து பாலம் தான். நாங்கள் கொஞ்சம் கிட்ட போயிட்டு வந்து உங்களுக்கு மிச்ச அப்டேட்டு தரோம். ஃபுல்லாக அடுக்கலாது. ஸோ ஓகே வாங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஓகே நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் அப்படியே என்னென்னு சொல்கிறது, மழை வெஞ்சி எல்லாம் ஓகேயாக தான் இருக்குது. தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுது. இப்போ பாதிக்கப்பட்ட இடங்கள்னு சொன்னால் வீதியெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படி தெரியல. பட் ஊர் மனைகள் தான் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இது சும்மா பார்த்துக்கொண்டு வாங்க அப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கொக்குலாயிரம் ரோட்டு தெரியும் தானே. இப்போ நாயாறு தாண்டி அப்படியே போக போகிறோம். ரோட்டு முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. தண்ணி வடிஞ்ச உடனே வந்து ரோட்டு ஓகே ஆயிடுச்சு. போக்குவரத்து நல்லா இருக்குது. இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குண்டு. இவடமெல்லாம் சரியான தண்ணி. இதெல்லாம் அப்படி அதோட நாயாத்து அந்த பாலத்தில் வர தண்ணியோட வந்து ஜாயிண்ட் ஆகின இதுதான். இவடங்களெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றடியாக தான் பாஞ்சது. இந்த இடத்துல வயல் வந்து ஓகே இருக்கு. இப்போ வயலான தண்ணியல் வடைஞ்சிருக்கு. இந்த சேச்சடியெல்லாம் தண்ணி ஓடித்தான் இருக்கு. கொஞ்சம் அது குட்டிலாம் இருக்கு. ஆனால் தண்ணி பயங்கரம் மேலுக்கு ஏறினது. இந்த வீசிக்காரர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நிறைய சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவுக்குள்ள சின்ன சின்ன வயல் இருக்கிறாங்க இந்த ரோட்டு சைட்டோட. அதெல்லாம் சரியா தண்ணி மூடி திரும்ப பழைய நிலைக்கு திரும்பிடுது. பார்க்க வடிவா இருக்கு. இடம் தான் நாயாத்து வாடி. இருக்கிறதுல பெரிய வாடி இடம். இப்போ நார்மலாக மீன் பிடிக்கிறாக்களெல்லாம் இங்கே கொண்டு விற்று போட்டு போவாங்க.
இந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க்காக தெரிஞ்சோண்டே இருக்கிறாங்க, நிறைய இடத்துல பிரேக் டவுன்னால. ஸோ அவங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் செம வேலை கொண்டு வந்திருக்கு இந்த மலைக்குள்ள. மழை ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருக்கும் வேலை. வயல் சட்டப்படி இருக்கேன், வயல் தண்ணி வடிஞ்சிட்டு எல்லாம். இவடம் கொஞ்சம் புட்டி போலாம் கிடாக்கு, இந்த இவ்வளவு நீட்டா கிடாக்கு இவடம். ஓகே, இந்த ஜங்ஷன் திரும்பினா, இந்த பெண்டு திரும்பினா அப்படியே அங்கால நாயாத்து பாலம் தான். அங்க வர கிரவுட் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, கிட்ட போய் பார்ப்போம். வாகனங்கள் நிக்குது, பெரிய வாகனங்கள் நிக்குது. அங்கால போக்குவரத்து அப்படி என்ன தெரியல. பைக் போகக்கூடிய இருந்ததுன்னா அப்படியே போயிடலாம். பார்ப்போம். பாலத்துக்கு வேலை நடக்குதா? வேலை நடக்குது நெட்டு பண்ணுங்களாண்ணா செய்யறாங்க. ஓகே, இதுல இருந்தா நேத்துறாங்க. இந்த பைக் ஏத்தி கொண்டு வராங்க, பைக்கை ஏத்தி கொண்டு போறாங்க. வீதி மூடப்பட்டுள்ளது. எப்படி இருக்கண்டு பாப்பா. மொபிட்டல் லைன் கிடக்குண்ணா, எல்லாம் அறுபத்து விழுந்து முழுக்கு போஸ்ட் போட போறாங்க. அடுத்த வரைக்கும் நாங்கள் அதில் வரைக்கும் போவோம் பைக்கோட. ஏன்னா காய்கறி 8 லட்சமா வீரியோட அதில் வேற ஓட்டுண்டு, அதில் உண்டு தானே. எஸ்எல்டி காரில் வந்து போஸ்ட் போடுறாங்க. பாலம் இப்படி தான் நிலவன் ஃபுல்லாக விழுந்தார். அண்ணா இதால் பைக் போகுமா? வந்து போதா? பாலத்தின் நிலைமை இதுதான். எப்படி கிடந்த பாலம்? அந்த பாலம் உடைஞ்சிருக்குமாடா? ஏசா ஓட்டில் ஏறி போவேன். போனில் ஒளி தானே ஓடணும். செட் பண்ணி வச்சிருக்கிறாங்களான். அடுத்த பாலம் என்ன கேட்டு அடுத்த பாலம் ஓகேண்டா பைக் ஏற்றுவோம். என்னது இப்படி பைக் போகிற அளவுக்கு செய்ய வச்சுக்கிறாங்களோ இருக்கல? இல்லை போகலாம், போயிடுறா கேட்டான். அண்ணா அந்த மற்ற பாலம் இப்படி தான் உடஞ்சிடாக்கோ? அது பைக் வரை போகும் அதால? இதையா? இல்லடா போட்டுக்காரர் ஏற்றி இறக்குறாங்களா? அப்போ பிரச்சனை இல்லை, பைக் ஏற்றும். பாலத்தின் நிலை தற்பொழுதைய நிலை. வீட்டுக்காரர் கரண்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, நாங்கள் இப்போ பாலத்துக்கு இறங்க அப்புறம் பைக்கிலான்றாங்க. அப்புறம் போட்டில் போக வேண்டாம் பார்த்துனாங்க, பட் இதால் போய் வராங்க. ஸோ நாங்களும் ஏற்ற போகிறோம். பார்ப்போம் இந்த பைக் ஏறுதா இல்லையாண்டு. ஏறு வந்து நம்புறேன்னு பார்ப்போம். ரங் ரைசி ஏறுறாங்க. ஓகே, ஏறுது.
நினைச்ச அளவுக்கு இல்லை, சிம்பிளாகவே இருந்துச்சு. அடுத்த வாரம் தான் என்ன கட்டமாக இருக்குது. நினைச்ச அளவுக்கு இல்லை, சிம்பிளாக இருக்குது. அடுத்த வாரம் அப்படி கண்டு வா. ஒரு குரூப் நிவாரணம் கொடுக்குறாங்க தானே, கணக்க ஜாமான் ஏற்றுறாங்களா? ஓகே, அங்காலாம் எல்லாம் முழுசி கொண்டிக்கிறாங்க. இறங்குறா ஒரு இறங்குறா. அடுத்த நாங்கள் ஏறிட்டான்டாப்பா. நுழம்பன இல்லையடாப்பா, அது டவுன். அப்போ எங்கடதில் ஏறாண்டா நீங்க கொஞ்சம் குத்தண்டு ஏறுறதால பொல்யூஷன் நிற்கிறான்டாப்பா. ஹெல்ப் பண்ணுறானா வங்கு. நான் போகிறேன். அடுத்த பாலம் இது. அடுத்த பாலம் வந்து முழு ஆசையை அடைஞ்சிருக்கு. இந்த ரோட்டு இந்த கீழ் பக்கத்தை பாருங்க. ஐயோ, ஓகே. ஹாய் காந்தாஸ். ஓகே. ரெண்டு வாழாம வந்து சிம்பிளாக கடந்துட்டான். நான் சிம்பிள்னு சொல்லல, கொஞ்சம் பயந்தான். சிலிப்பாயினா அவுட் தான். வேலை சண்டாக்குது வேற லெவல். தூக்கி இடிச்சு விடுறாங்களா? ஐயா ஏன்டா வரலாம் உட்காந்து ஓட்டு நீராங்க. பார்த்து சைட்டுக்கு போகாத. கொஞ்சம் ஆபத்து போல் தான் இருக்கிறது. அதான் வச்சு ஏற்றுறாங்க. ஓகே, நைஸா கொஞ்சம் சொல்றாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. ஓ எங்கள கோயில் ஐயா. ஓஹோ, கொஞ்சம் இறங்கி ஏறணும், பார்த்துப்போம். இது நாயாத்து பாலத்தின் ட்ரோன் வியூ. இப்படி தான் இருக்குது இந்த ஏரியா. தண்ணி எவ்வளோ கிளங்கி போயிருக்குன்னு பாருங்க. இப்படி இருந்த தண்ணி பாய்ச்சல்கிட்ட வேகம் குறைஞ்சிட்டுது. 100% ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டுது. ஆனால் பாலத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. மழைக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு வச்சுட்டு 2 பாலம் சரி. இப்போ 2வது பாலத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே ஹொக்லாயிலிருந்து வரைக்கும் அங்கால் சைட்டுக்கு அது 1வது பாலம். இதை விட அதுதான் நல்லா உடைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, அடி அந்த மேல் பக்கம் கிடந்த ரோட்டை துண்டை அப்படியே கலட்டி எடுத்துட்டு போடுது. பார்த்தீங்களா, பைக் வரதை நேர்த்தி கொண்டு வர இடம் கொஞ்சம் ஏற்றுற கஷ்டம், கொஞ்சம் குத்தண்டாருது. இந்த ஏரியாண்டி அந்த ஃபுல் வியூவை பாருங்கள் அப்படி இருக்குன்ற அந்த மண்கொம்பி மாரியெல்லாம் தெரியுதெல்லாம், அதெல்லாம் இப்போ தான் தெரிய வலிக்கிட்டு இருக்கு லைட்டாக. ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி தான் நின்றாது. அப்போங்கால வெளியெல்லாம் போயிட்டு இந்த ஏரியாவுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த இடம். தண்ணி கிளங்கி போயிருக்கு. இந்த 100% சரிப்படுத்துறக்கூடிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நிறைய ஆர்மிக்காரங்கள் வந்து 2 வேலை செய்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து போட்டிருக்கு. ஆர்டிஏக்காரர் 2 இன்ஜினியர்ஸ் மேரெல்லாம் நின்று வேலை நடந்து வந்துருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்கை வியூ. தொடர்ந்து உள்ளாக்க பார்க்கலாம் வாங்க.
ஓகே, ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டோம். இப்போ நாங்கள் ஊர்களுக்கு போய் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அங்கத்திய நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு சில பல அமைப்போட கதைச்சி வந்து அந்த ஏரியாக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ நான் அதுக்கு முதல் வந்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொண்டு அவங்களுக்கு காட்டி நிறைய பேர் போட்டு பார்த்துருக்குறாங்க. பட் ஊர்கள் கிராமங்களுக்கு இறங்கி வந்து அவைப்படுற கஷ்டங்களை வந்து எடுத்து போடல. ஸோ இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன். போய் எடுத்து போட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய இயலுமோ அந்த உதவியை வந்து நான் அவங்களுக்கு செய்து கொடுக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். இது ஒரு முயற்சி தான். ஓகே, அந்த பாலம் ஒன்று மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி ரோட்டுகள் எல்லாம் சும்மா நல்லா இருக்கு. அந்த பாலத்தில் இருக்கிறாங்க எனக்கு இப்போ கொஞ்சம் காலெல்லாம் லைட்டாக நடுங்குது. ஆனால் இன்னும் செய்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. தற்காலிகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு தற்காலிகமாக ஒரு போக்குவரத்துக்கு ஒரு ஏற்பாடும் செய்ய போகிறாங்க. வாழ்நாள்லேயே காணாத மிஷின் எல்லாம் நிற்குது அதில். கடந்தான் எங்கிட்ட பெரிய ராமி கேம்படி. இந்த அளவுக்கு இருக்கொண்டு எதிர்பார்க்கல. நம்மளா போட்ல ஏறி வரேன் பிளான். ஆனால் போட்டோடு பெரிய அளவான சாமான்கள் ஒரு 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 உதவிக்குழு ஒன்று வாங்கி இருக்குது நிவாரண சாமான்களோட. கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தான், அதெல்லாம் கொண்டே இந்த கொடுக்குற அவர் கொடுத்தது கொடுக்காம வர்றது சரியில்லை. நாங்கள் நினைச்சிருந்தா கொடுத்துருக்கோம், ஆனால் அப்படி கொண்டே கொடுக்கல. அதில் இந்த பாதிப்பு வந்து எல்லாருக்கும் தான். அமெரிக்கர் பணக்காரன் ஒன்றும் பார்க்கல, முழு பேருக்கும் கொடுக்கணும். கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய. இது அடுத்த ஆமி கேம்பு. இதுல ரோட் ஒன்று திரும்பு, இந்த ரோட் எடு. இதான் சொல்கிற புலிவாஞ்சா ஹல்லுன்னு சொல்லி இதுக்கு நான் முதல் வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். ஐபட்டில் வந்து உங்களுக்கு நான் தாரன் பாருங்க அந்த இடம் அப்படி இருக்குண்டு. இதுக்குள்ளெல்லாம் போகிறது முதல் நான் போயதுக்குள்ளே பாதைகள் சரியில்லை. பட் இப்போ கொஞ்சம் பாதையை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறாங்க. அது சூப்பர் இடம் உண்டு. அடா இதுதாண்டா அந்த இடிக்கிற மாட்டு கூட்டம். இதுதான் இடிக்கிற மாடு எல்லாத்துண்டு. முழு மாடும் இடிக்கிறான் இருக்கா. நானும் டஜன் அவியும் இந்த பட்டிக்கா மாட்டினாங்க. இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாடுதான். ஓவா வலிக்கிட்டு வந்தா ரோட்டு ஃபுல்லா நடுவுக்கு வச்சு இடிக்க பார்த்து. இடம் தான் எங்கடா கோம்பாவல் சந்தி என்று சொல்றது. இங்கெல்லாம் ரிங்கோ போகலாம் எப்படி போனா வெளியே ஃபுல்லால. இந்த எங்கடா மைண்ட்ஸ் கிளியரிங்கடா கெலோரஸ்ட் அவடம் தாண்டுறோம். அடுத்து அப்படியே கர்நாடக அணி. புளியமுனி என்ற ஏரியா தான் வந்து சரியா தண்ணியால் பாதிக்கப்பட்டாண்டு கேள்விப்படுறாங்க. ஸோ அந்த இடத்த தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். இடத்த பார்த்து கொஞ்சம் பேரோட கதைச்சி போய்ட்டு அப்படியே கொக்குழாய், அதுக்கப்புறம் வந்து முகத்துவாரத்தில் இருக்கிற அந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து சத்தியான தண்ணிக்க மாட்டுப்பட்டது. வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்தது. என்ன பிரச்சனைன்னா ஒன் டைமில் அவங்களால வீடியோஸ் ஒன்றும் போடலாம். போயிட்டு என்கிட்ட சொன்னால் கவரேஜ் துப்புரவாக கட்டாச்சு. மாவீரர் நாள் அன்றிடவு தான் கடைசி. அன்றிடவு ஒரு 9:30-10 மணி அண்டி கரண்ட் உண்டாது. அதுக்கு பிறகு ஒரு நாள் 1.5 நாளைக்கு தான் கரண்டை திருப்பி வந்தால் தெரியாது. பட் கொக்குழாயை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரண்ட் வர இல்லை. பட் கவரேஜ் கொஞ்சம் ஓகே. கவரேஜ் கொஞ்சம் மிரவலிக்கிட்டு சனங்கள்
இந்த டிராக்டர்கள்ல பைக்குகள் எல்லாம் சார்ஜ் போட்டு கோல் பண்ணி கதைக்கு ஒழிக்கிட்டு. ஓகே, நாங்கள் புளியமனைக்கு போகிறோம். இதுதான் அந்த புளியமனை திருப்பூர் ஜங்ஷன். நிறைய வாரனா நான் மறந்துவேன் கனாலம் வந்து. ரைட், இப்போ நாங்கள் புளியமனைக்கு போகிறோம். புளியமனைக்குள்ளவே அந்த ஏரியாக்களுக்கு இருக்கா சுற்றி பார்ப்போம். வேறு ஆக்கள் இருந்தா அதே டைம் கதைச்சி பார்ப்போம். எப்படி தண்ணிகள் வந்தது, எப்படி இருக்கணும் எல்லாம். இப்போ சில இடங்களில் நிறையா தான் இருக்குங்கள், பார்ப்போம். எல்லாம் வயல், என்ன விதைச்ச வயல் தானே. எல்லாம் பனை வளருது வயலுக்குள்ள. பனைக்கன்றா மருந்தடிக்குது. இதுதான் புளிக்காம. நாங்கள் இங்கே ஆல்ரெடி போன வெள்ளத்துக்கு இங்கே சாமான் கொடுத்துனாங்க. இதே பூமியால் இதுக்குள்ளே வந்து தான் கொடுத்துனாங்க. இதான் அந்த பொது மண்டபம் நாங்கள் முதல்ல சாமான் கொடுத்தது. இந்த ரோட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு ஏரியா. அது கட்டுனாங்க. அது இந்த ஆகலம் ஒதுக்கு சைடாக இருக்கிற வீடுகளுக்குள்ள தண்ணி வந்திருக்கும். இது வித்தியாசம் இல்லை. குட்டி ஆகிடாது. ஒரு இடத்த ஏறமாக ஒரு இறக்கம் வாங்கிடாது. இஞ்சால ஃபுல்லாக பதிஞ்சிடாது. படங்களுக்கு ஏறாதுதான் நீ எல்லாம் பதி எல்லாம் தொழில் மீன் பிடிக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். இன்ஜினியர்கள் போட்டு விளையாங்கிறாங்க. அக்கா வணக்கம். நாங்கள் முதல் வந்து அந்த அதுக்குள்ள பொது மண்டபத்துக்கு சாமான் கொடுத்த நாங்கள் ஞாபகம் இருக்கு. போன மலைக்கு வந்தாங்க. ஓ அதான் இருக்கா பார்த்தோண்டு கொண்டு வந்தாங்களா. எப்படி இருக்கு ஏரியா? தண்ணியெல்லாம் இப்படி வீடுகள் எல்லாம் வந்து வீடுகளுக்குள்ள எல்லாம் பூந்து வீடுகளுக்குள்ள தண்ணி போய் கஷ்டப்பட்டாரு. தெரியாது ஏனண்டா இந்த இவங்கட வீட்டு தண்ணி வந்த பணிவுக்காரங்களுக்கு. மற்றது இஞ்சால கொஞ்சம் ஃபாதர் கொடுத்தாங்களா? இஞ்சால உசக்க இந்த அளவுக்கு இஞ்சால புறவு இஞ்சாலதான் கொஞ்சம் தண்ணிக்கு பார்க்க. இதுக்குள்ள கூடுதலாக பாதிக்கப்பட்டவங்க தனியா சேர்ச்சிகள் அங்கே வந்து ஆக்கள் வந்து இதுக்கு வந்து இல்லைன்னு என்றால் வெளியில போயிடா நம்ம மூத்துவார சமன்னா அழிவு கூடன்னு மற்றபடி இந்தியாவில் எல்லாம் ஓகே. எல்லாம் போய் கடல் சமாதியா இருந்து வீடு வாசலும் போயிட்டாங்க. கோயில்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கணும். மற்றது நம்மளோட ஸ்கூல்கள்ல நியாயமான இன்னுமே இருக்கணும். ஒரு 6-7 குடும்பம் இன்னும் இருக்கு. ஸ்கூல்ல இருக்கா? இருக்கணும். அங்கேயும் போகிறோம். புளியமனைக்குள்ள அப்படியா பிரச்சனை இல்லையா? எல்லாரும் தனித்தனியான வீட்டுகள். மற்றது நீங்க வரும்போது பார்க்கணும் ஒரு ஓலையால ஒரு குடிசை வீடு உண்டு. எவ்வளத்துல முன்னுக்கு அந்த வீட்டுக்குள்ள இங்க புளியவனேண்டா இந்த ரோட் உண்டு. இந்த ரோட் உண்டு. அடுத்த நேரம் முன்னுக்கு அடுத்த ரோட். அது ரெண்டும் தான். அந்த ரோட்ல ஒரு இஞ்சால பாருங்க குடிசையில ஒரு வீடு கட்டின குடும்பம் உண்டு. அந்த பிள்ளைண்டா கொஞ்சம் தண்ணி அவ்வளவு ஏண்டா கைப்புள்ள ஒண்ணு இருக்கு. மற்ற ஒரு 1ஆம் ஆண்டு போற ஒரு கொடி இல்ல. இந்த பாலம் உடைஞ்ச அப்புறம் போக்குவரத்து இல்லாம கஷ்டப்பட்டு அதுதான்
கரண்ட் வசதி கரண்ட் இப்போ கரண்ட் வந்துட்டல்ல டாய் வேற இல்லையா வேற ஒன்று நினைக்கிறேன் மற்றபடி இயந்திர படகுகள் போனதுன்னு அப்படின்னா ஒன்று இப்ப வந்து தொழிலுக்கும் போறான். ஆனா இவடம் கொஞ்சம் ஒரு புட்டி மாதிரி ஏன்னா தண்ணி வந்து அந்த வயல் காணாமடம் தண்ணி வந்து அப்படியே வந்து மற்றபடி அந்த அக்கா நீங்க சொன்னது அந்த அடுத்த ரோட்டு ஒரு ஓலை இருக்கு இங்க ஓலையால இடுகால சரி, ஓலை சரி. என்ன தெரியுது ஓ இடுகால ஓலையின பிள்ளை வந்து சொன்னா தண்ணி நின்றுச்சு. இப்ப வந்து தண்ணி இல்ல இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளை தண்ணி தான் 100% பாதிக்கப்பட்டா அங்க முகத்துவாரம் தான். முகத்துவாரத்துல வந்து இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கணும் இல்லாட்டி அங்க குடும்பம் இருக்கு. கஷ்டப்பட்ட ஆகலாம்னா என்ன சொல்லல என்ன நாங்க அதுக்குள்ள புளத்தம் நம்ம இனி ஓகே அந்த வீட்டு அடிக்கிறதுக்கா போவோம் மற்ற அவடத்துக்கு இருக்கா போவோம். இதுல வந்து புளியமுனை என்று சொல்ற ஏரியா தான் இது. இதுல வந்து ஒரு டூரிஸ்ட் விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து இதுவும் கொஞ்சம் வடிவான இடம். நான் அந்த ஏரியாவுக்கு இப்போ போய் காட்டுறேன். அதில் ஒரு பாலம் மாதிரி ஒன்று காட்டினாங்க. அந்த கடலுக்குள்ளே போகல கொஞ்சம் தூரம், சிறுகடல் தான். பார்க்குறதுக்கு சூப்பராக நல்ல வியூவாக இருக்குது. என்ன இந்த மலைகளுக்கு தான் இந்த தண்ணி பிரச்சனையா, பட் அவை சொல்கிறத பார்த்தா இந்த அளவு பாதிக்கப்படலைன்றது தெரிய வருது. பட் பார்க்கவும் அப்படி ஓகே தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவலப்பட்ட மாதிரி தெரியல. நான் ஒருக்கா அவடத்துக்கு வந்தேன், நான் சொன்ன இடத்துக்கு போகிறேன். இதுதான் அந்த ஏரியா. ஓகே இதுதான் அந்த பாலம். இந்தா நான் சொன்னேன் இந்த பாலம் இதுதான். அதில் ஏறாது இல்லை என்ன கிட்டப்போ படங்கள்லாம் தண்ணி ஏறி இருக்கும். பழையபடி மீன் பிடிக்க வலிக்கிட்டாங்க. அதேடு இதெல்லாம் சும்மா வடங்கான போய் பார்த்து கொண்டு வரலாம். இது வடம் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி செய்ய போகிறாங்க. அது இதோட நிற்கிது. இவடம் தான் புளியமுனை. போ புளியமுனை ஃபுல்லாக பார்த்துட்டோம். சொல்கிற அளவுக்கு ஓகே தான் எல்லாம். திருப்புவோம் இதில் வந்து நாங்கள் போன அழிவுக்கு வந்து நாங்கள் சாமான் கொடுக்குறதுக்கு பார்த்துட்டு போனா அதில் போய் 15 நாள் அக்கா சொன்னா இங்கே இருக்கிறீங்கன்னு தண்ணி வந்தது அக்கா விட்டு. இதான் வீடு அங்கட அம்மா வீட்டு தான் இருந்தாங்க. தண்ணியில புள்ளைய வச்சு கொண்டு இருந்தாங்க. அம்மா வீட்டு ஒருக்கா பார்ப்போங்க. என்ன புளியமுனைக்குள்ளே சிக்கலுக்குரிய விடண்டா இதுதான். நான் உங்களுக்கு காட்டுறேன். மண்பட்டி தான் போட்டுனேன். ஆமா கிளி கதைக்குதுண்ணே. ஏய் ஹலோ என்ன இதான் மதுரங்களி யோகா பயந்தோம்.
தண்ணி ஒரே சரியான தண்ணி ஒரு ஒரு ஒத்துழைப்பும் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு இல்லை. கல்யாணம் கட்டின நாள்லேருந்து இப்படி தான் இருக்கிறோம். இதே வாழ்க்கை தான். கொட்டில் போட்டு 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 இல்லை இல்லாத கடைசியில் இதில் வந்து இருக்கிறோம். தண்ணி ஒரே தண்ணி. இந்த மலைக்கு எப்படி இருந்தது? இந்த மலைக்குள்ள இதுக்கே இல்லாமல் தான் நாங்கள் அம்மா வீட்டை போயிருந்தாங்க. பிள்ளைகளோட எல்லாம் சரியான கஷ்டம். சரியா ஓகே, நாங்கள் அதை காட்டி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஏண்டா இவ்வளோத்துக்கு வந்து நின்றது இங்கே வாசல். இதுக்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுனாங்க. நிலம் தானே அப்படி. ஓ சரி ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து நாங்கள் ஆக்கோட ஆட்சி பார்த்தளவில் வந்து தண்ணி பாதிப்புன்னு சொல்லி இல்லை. அதில் சில ஒரு வீடு இப்போ எடுத்துனாங்க. அந்த வீடு மட்டும்தான், அது சின்ன ஒரு வீடு, அதுக்குள்ள நிலமே இல்லை. அது நிலத்தோடய அப்படி இப்போ குழுதி வீடு அப்படி இருக்குமோ அப்படி தான். ஸோ அவையல் தண்ணிங்க அவையாக கஷ்டப்பட்டது. மற்றபடி இங்கே எல்லாம் ஓகே. புளியமனையை பொறுத்த வரைக்கும் இந்த மலை அவைய பாதிக்கல. பாதிக்கலையாண்டு அப்படி சொல்லக்கூடாது, பாதிப்புத்தான். பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, நாங்கள் திரும்ப ஹொக்லாய் ரோட்டில் அப்படி ஏறிக்கிட்டோம். ஹொக்லாய் வந்துட்டோம். முகத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ரைட், இங்கே இருந்து அவங்களோட குடிமனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி அடி வெட்டுக்கிறாங்க. அவங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மை போட் முழுக்க ரோட்டில் வந்து கொண்டு விடாது. எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தாங்கியிருக்கு எல்லா இடம். பைக்கோ அதெல்லாம் முகத்துவாரம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இனியில் என்ன பாதிப்பு? தண்ணி சும்மா எல்லா இடம் வந்து கிடங்கு கிண்டியா அப்படியே போட்டு வச்சுருக்குது. கிடங்காக கிடாது. இது வழியாக விசாரிச்சு தான் பார்க்கணும். இப்படி அடிச்சுண்டு நாங்கள் தண்ணி வந்த அப்புறம் எத்தனை நாள் அப்புறம் வந்துருக்குறோம். இப்போவும் இந்த இடத்த பாருங்கள். போட்ஸுகள், வீடுகள், மெத்தைகள், பாயல், முழுக்க வழிகள் எல்லாம் மற்ற வீடு நெருக்கம் ஒரு குப்பம் மாதிரி தானே இது. ஒரு முகத்துவாரம் உண்டு. மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறார்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே இருந்து அந்த வேலையை செய்கிறாங்க. நீல ஒரு பேட் சிச்சுவேஷன் பார்க்குற சரியான கவலையாக இருக்குது. இந்த இதில் முல்லைத்தீவுக்கு பாதிக்கப்பட்ட மற்ற இடங்கள்லாம் அது தெரியல. இங்கே முகத்துவாரம் இந்த குழாய் சைட்டு பார்த்தா முகத்துவாரம் தான். தமிழ் 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 சரியா கிறிஸ்டையா தமிழ் தெரிஞ்சவரால் கூப்பிட்றாரு. பார்ப்போம், நைஸாக பேட்டி எடுத்து பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் எப்படி வந்தேன்ட்டு. பக்கத்து கடை அந்த ஐயா அவரை தான் கேட்கணும். ஆ
ஓகே, நாங்கள் முகத்துவாரத்தில் நிற்கிறோம். ஒரு 5000 ஆள் இந்த ஏரியா எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்ற சொல்லுவேன். ஓகே, முகத்துவாரத்தில் ஒரு அடியாக தண்ணி போட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டது. பிறகு அந்த பதவி குளம் அதில் தண்ணி வந்தது. அதில் வந்த உடனே எல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி வந்தது. அப்போ எல்லாம் வீடு வாசலில் உடஞ்சி வந்து போயிட்டு, போட்டெல்லாம் கடலுக்கு போயிட்டு, கடலுக்கு போயிட்டு ஒரு 30 போட்டில் மட்டும் இழுத்தோன்னு போயிட்டா எல்லாம் தண்ணியில் இழுத்து கொண்டு போயிட்டு, இங்கே இருந்த போட்டு தான் கொண்டு போயிட்டு. இங்கே இவ்வளோத்துக்கெல்லாம் நல்ல தண்ணி வந்தேன்னு. இவருக்கு கடைக்குள்ளே இவ்வளோக்கும் தண்ணி. அவங்களோட கடை சாமான் எல்லாம் போயிட்டு. கடை சாமான் எல்லாம் போயிட்டு. அந்த எல்லாரும் போய் பள்ளிக்கூடத்தில் தான் இருந்தது. பள்ளிக்கூடத்துலேயும் பான்சராக அதில் தான் இருந்தது. அந்த சாப்பாடு தந்தது. 3-4 நாளைக்கு எங்களுக்கு வரையிலாமல் போயிட்டு இருந்தாங்க. வரையிலாமல் போயிட்டு அதோட தண்ணி வத்த இல்லை. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கடங்காய் இருக்குது. எல்லாம் கடங்காய் இருக்குது. இன்னும் ஒரு ஆளுக்கும் தொல்லுக்கு அங்கே மாதிரி வசதி இல்லை. வலை சாமான் எல்லாம் போயிட்டு எல்லாம். ஆனால் பேர் அப்படி தான், கொஞ்சம் பேர் தான் தப்பிட்டு. அதுவும் அவளுக்கும் இருக்குது கொஞ்சம் இதாக, அவ்வளோ பெருசாக இல்லை. இந்த வீடு வாசல் எல்லாம் உடஞ்சிருக்கு. அந்த ஒரு வீடு அப்படி உடஞ்சி விழுந்துருக்கு. வீடு ஃபுல்லான. இங்கே யாரும் தொண்டு நிறுவனங்கள் வந்து சாமான்கள் வந்து அது செய்வாங்களா? இப்போ தான் கொடுப்பது அந்த சும்மா 1 கிலோ அரிசி அப்படிதான் தருவாங்க. ஓகே ஓகே. வந்து கொடுக்குறாங்களா? குறைவாக தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் பண்ணுவாங்களா? இவ்வளோ இதுக்கு பிறகு காலமே வந்து அரசாங்கத்தில் ஏதாவது அரசாங்கத்தில் எடுத்துக்கோ. மொத்தம் முகத்துவாரத்தில் எத்தனை குடும்பம்? 247 குடும்பம் இருக்காங்க. மொத்தம் 247 குடும்பம். 247 குடும்பம் இருக்குது. அதில் ஊருக்கு இன்னும் ஆட்கள் போகவில்லை. எல்லாம் இங்கே இல்லை, இங்கே இருக்கிறாங்க. இது எல்லாம் சரி கட்டி கொடுத்தால்தான் ஆட்களுக்கு கொஞ்சம் இதாக செய்யலாம். தொழில் இருந்தாலும் எது இருந்தாலும் வலைகள் இல்லை, எல்லாம் போயிட்டு. எல்லாம் வலை சாமான் எல்லாம் போயிட்டு. இப்போ கடை சாமான் அவ்வளவும் போயிட்டு. இப்போ ஆரம்பத்தில் மழை வரைக்கும் எதிர்பார்த்தனீங்களா? இப்படி எல்லாம் வேறு வருஷத்தில் வேறு முறையில் போடுற அந்த கொஞ்சம் தண்ணி தான். அதே மாதிரி தான் நான் இந்த இதுவரையும் அப்படியே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை, கடலே வந்துட்டு அப்படியே. எப்போ வடிஞ்செல்லாம் போனது? இப்போ 5 நாளுக்கு முன்னாடி. 5 நாளுக்கு இல்லை, எப்படியும் மழை துவங்கின உடனே அந்த இது குளம் உடைஞ்ச உடனே எல்லாம் சாமானும் போயிட்டு. சரி, அதான் பார்த்து கொண்டு போக வந்தேன். எங்கள்கிட்ட 2 தொண்டு நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் எடுக்க வந்தேன் நாங்கள். ஸோ இதை கொண்டு கொடுத்த அப்புறம் இந்த ஏரியாவுக்கு செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரை வண்டி தாரோம். நன்றி. என்ன பேர் ஐயா கூட? ஆண்டனி ஜோசப். சரி, ஓகே. இதில் இந்த வீடு வந்து முற்று முழுதாக வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே தண்ணி வந்து அடித்து வீடெல்லாம் உடைஞ்சி போச்சு. இதுக்குள்ளே ரங்க இல்லாத நான் சுற்றி வந்து காட்டுறேன். இந்த கடைக்குள்ளே ஃபுல் தண்ணி நின்றதான். இங்கே பாருங்க, கிடாங்கு கிண்டியும் எல்லாம் தண்ணி வந்து முழுக்க. சரி, இந்த வீடு தான் உடைஞ்சிருக்கு. அப்படியே ஒரு பக்கத்தால் அப்படியே உடைச்சி போட்டு இன்சைட். மற்ற பக்கங்களை பார்ப்போம். எல்லாம் தண்ணி வந்த இடங்கள். இவ்வளோ தான் முதல் பாதிக்கப்பட்டிருக்கோம் நினைக்கிறோம். தண்ணி வரவே ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் தண்ணி தானே பாடுறது. அந்த எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கீங்கன்னா எதிர்பார்க்கு இல்லை இந்த அளவுக்கு வந்து அடிக்கும். வீடாக கிடையாது இல்லை, நமக்கு வாடி நினைக்கிறேன்.
பாத்தி அந்த இதுல மண்கும்பியா எல்லாம் தடி எல்லாம் எடுத்துட்டு கடலை பிடிக்கலாம் இருக்கு. கல்லாங்கல் தண்ணி புதுசாக விலை பின்னேனும் விலையெல்லாம் போயிட்டான் ஒரு நேரம் தொழிலுக்கு வலிக்கிடலை இன்னும் கடற்கரை கண்டிஷனை பாருங்க போட்டு வலை எல்லாம் அடிச்சு கவிட்டு வச்சிருக்கு கலங்கள் தண்ணி கசிரிக்கிறாங்க நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு இந்த குப்பையெல்லாம் இந்த திசையிலேருந்து எப்படி கொண்டு வந்து இருந்தாலும் ஒதுக்கி இருக்கின்றது தெரியல உங்களுக்கு க்ளீன் பண்ண யாரும் எடுக்கும் போட பார்த்து இந்த கருத்த படிவு எப்படி இருக்கின்றன கட்டி தான் ஓ அதுல பார்க்குறேன் அங்கே வர தென்னை அடிச்சு தீக்கொண்டே போட்டுருக்கா சூம் பண்ணிக்கிட அந்த தென்னை எல்லாம் காலி எல்லாம் முழுக்கெல்லாம் 75 வேறு எப்படி போட்டு இன்னும் கட்டத்தில் கிடாக்கன் அப்படி எழுதணும் போ முகத்துவரத்தின் தற்போதைய நிலைமை ஒரு அளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு ஏன்னா இப்போ தான் ஒரு டீம் கொண்டு வந்து சாமான் கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாமான் இன்னும் சில வேலையர் வரலாம் இவங்களெல்லாம் அடிச்சு அடிச்சு பாஞ்சாலும் அப்படி கிடங்குகள் வந்திருக்கேனே அல்லே அடிச்சிருக்கு அந்த கடல் தானே அப்படி மெத்தியல் தலைவணியல் இல்லை
ஓகே, நாங்கள் முகத்துவாரத்துலேருந்து அப்படியே இங்கே வந்து எங்கட கண்ணகம்மன் கோயிலடிக்கு வந்துட்டோம். கோயிலடி இருக்கா பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் உடுப்பு துவச்சி காய விட்டுருக்கேனே. முகத்து வேறு தான் கடை என்ன நிற்கிறேன். இந்த கணத்தில் குளிச்சிருக்காங்கல்ல. ஓகே, கோயில் இருக்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன். கட்டிக்கிடாது. இல்லை, சொல்கிற அளவுக்கு என்ன தண்ணி வந்திருக்குத்தான், வடிஞ்சிட்டு வடம் எல்லாம் அட்டிச்சு பாஞ்சிருக்கு. இடங்கள் இப்படி எல்லாம் ஓகே, உள்ள எல்லாம் க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் கிட்டே வந்தீங்கன்னா தானே. ஓகே, இதுதான் அந்த மாதிரி அவனை விழுந்தாண்டு சொன்னவங்க. கரண்ட் வேற ஏமாற்றி போட்டுதான் பெரிய லைன் உண்டாமல் வந்து வைக்கிறாங்க. இல்லை, கோயிலுக்கு மேலே விழுந்துருக்கேண்ணே. பாப்போம், சும்மா தட்டி இருக்குது. அதெல்லாம் வட்டி எடுத்துருக்காங்க. எடுத்து வேணா எனக்கெல்லாம் வேண்டிக்கிட்டா வட்டி எடுத்துக்கிடாது. கொஞ்சத்துக்குள்ளே தப்பிச்சு பிதான் இருக்கு அப்படியே அடியோடு. மற்றபடி ஓவரால் ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு நல்ல முள்ளு கூட. கரண்டு தானா இல்லை. ஃபுல்லுதி நடக்க அப்படி சுட்டிக்கிறாங்க நேரம் தானே. ஆனால் ஃபுல்லுதி எவ்வளோ படுத்துருக்கார் வைடவர். இதான் எங்களோட கோயிலிൻ്റെ வியூ எப்படி இருக்கு. நான் மெயினாக பார்க்க வந்து இந்த கேமராக்கள் என்ன ஆட்டத்தில் நடக்கண்டு. ஓகே, அதுகளை கொண்டு நடக்கல. உங்களால் அப்படியே ஃபுல்லாக வயல் பக்கமும் ஓகே, தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு வயலெல்லாம் அலும்பி நிற்கிது. முன்பக்கம் தான் ஊறி போய் கிடாக்கெல்லாம். உள்ளது இருக்கிறாங்க, ஊறி போய் கிடாக்கு. கொண்டு வா.
ஓகே, நாங்கள் அந்த இடமெல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் ஓகே. இப்போ எங்களோட அம்மன் கோயிலில் இருந்து வலிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்த பாதையால் திரும்பி போகிறோம். ஸோ இந்தியா பிளாக் இவ்வளவுதான். கொக்குலாய் வரைக்கும் ஓப்பனாக காட்டிக்கிடாது, நினைக்கிற அளவுக்கு ஒரு தரம் பயப்பட தேவையில்லை. எல்லா ஏரியாவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஓகே. அடுத்த விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து முகத்துவாரத்தை கண் கொண்டு பார்க்கலாம், அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த முகத்துவாரத்தின் காட்சியில் நான் உங்களுக்கு நினச்சிருக்கிற பார்த்துருப்பீர்கள். இங்கே பெரிய பாதிப்புண்டு ஒரு சொல்லி ஒன்று மட்டும்தான், எங்களோட நாயாத்து பாலம் 2 உடைஞ்சு அப்படி போய் கிடாது. உடையண்டா சும்மா எதிர்பார்க்காத மாதிரி நடந்துருக்கு. 2 பாலமும் உடைஞ்சிருக்கு. அது மட்டும்தான் பாதிப்பு. அதில் போக்குவரத்து தடவட்டது மட்டும்தான் பிரச்சனை. மற்றும்படி எல்லோரும் ஓகேயாக தான் இருக்கணும். தண்ணியல் வீடுகளுக்கு வந்து சொன்னால் சாதாரணமாக நடந்திருக்கு. பட் முகத்துவாரத்துக்கு ஒரு பேரழிவு. அந்த சனங்கள் இப்போ தான் திரும்புதல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்துட்டு, பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் வந்து இருந்துட்டு இப்போ தான் வீடுகளுக்கு போய் கொண்டிருக்குது. ஸோ இது மட்டும்தான் பிரச்சனை. ஸ்டார்டிங் எங்கே சிலாவத்தையில் இருந்து இங்கே முகத்துவாரம் வரைக்கும் நான் அன்றைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தாக்களுக்குள்ளாங்க. வீடியோஸை பார்த்தாக்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை தெரிஞ்ச ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.